ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நீங்கள் ஏதாச்சும் கடை நடத்திக்கிட்டு இல்லை சின்ன சின்ன வியாபாரங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்துட்டு சின்ன ஒரு இளநீர் கடையோ டீ கடையோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கடையில் வந்துட்டு அவங்களோட QR கோட் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ தைரியமாக அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, கர்நாடகாவில் ரீசெண்டாக இப்போ 14,000 கடைகளுக்கு GST நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் மூலிமா. GST நோட்டீஸ் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு டாக்ஸ் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு நோட்டீஸ்லயுமே எந்த அளவுக்கு வந்துட்டு டாக்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில், ஒருத்தருக்கு 2 லட்சம், ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம் வரைக்கும் கூட இந்த ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு GST நோட்டீஸ்ல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரி, இது எதுக்காக வருது அப்படின்றப்ப பார்க்கும்போது, சின்ன சின்ன கடைக்காரர்கள் கூட இப்போ UPI அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணதுனால, ஸோ இப்போ இந்த UPI ஆப் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பா எல்லா கடைக்காரர்களுக்குமே மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இது இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த அளவுக்கு ஒரு GST நோட்டீஸ் எல்லா கடைக்காரர்களுக்கும் ரிசீவ் பண்றாங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் இதே போல ஒரு GST நோட்டீஸை ரிசீவ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை மேபி நீங்களும் தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணதுக்கான ஒரு காரணமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது கர்நாடகாவில், எதுக்காக GST நோட்டீஸ் அப்படின்றது எல்லா வியாபாரிகளுமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இப்போ சின்ன சின்ன வியாபாரிகளோட அக்கௌண்ட்டை கூட வந்துட்டு கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி GST நோட்டீஸை அனுப்புதா அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விக்கான ஒரு பதிலை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒரு சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, முதல்ல இந்த UPI ஆப் தான் மிகப்பெரிய ஒரு ஆப்பா எல்லா கடைக்காரர்களுக்குமே மாறி இருக்கு. அப்போ இந்த UPI ஆப்பை பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துலாம். முதல்ல இந்த UPI அப்படின்றது ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. இது கிட்டத்தட்ட 2016 தான் இந்தியாவில் மிக பெருசா பூம் ஆக ஆரம்பிச்சது. அது முன்னாடி சின்ன சின்னதாக எங்கேயாவது இருக்கும். பட் 2016 தான் இதுக்கான ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க வந்துட்டு எல்லா இடங்களுமே இது ஒரு கேம்பெயினா பண்ணப்பட்டு 2016 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா UPI டிரான்சாக்ஷன், அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மக்கள் மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 45% 55% இந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற டிரான்சாக்ஷனை இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். UPI அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிரான்சாக்ஷனோட பயன்படுத்துற மக்களோட எண்ணிக்கை இப்போ வரைக்கும் எவ்வளோ அப்படின்றப்ப பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த UPI டிரான்சாக்ஷன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளுக்குமே லட்சக்கணக்கான கோடிகளோட டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது 2016 இப்போ நம்ம 2025 இருக்கும். கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷத்துல 500 மில்லியன் பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜான ஒரு விஷயம். சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா இன்னைக்கு எத்தனை பேர் பர்ஸ் எடுத்துக்க போறோம், எத்தனை பேர் கையில கேஷ் எடுத்துட்டு போறோம். ஒரே ஒரு நம்பிக்கை, மொபைல்ல பணம் இருக்கு, கூகுள் பே இருக்கு, ஃபோன் பே இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம எல்லா கடையிலுமே இந்த QR கோடு தான் இருக்கு, நம்ம தேவையானதை வாங்கிட்டு நம்ம போயிடலாம், எதுக்கு கையில காசுலாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நினைக்கிறவங்க நானும் ஒருத்தன் தான். ஸோ மேக்ஸிமம் நான் கேஷ் எடுத்துட்டு போக மாட்டேன், ஃபோனை நம்பி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே போவோம். பட் நிறைய இடத்துல முக்கியம் வாங்கியிருக்கேன், அதுவுமே இந்த விஷயத்துல நான் சொல்லிடுறேன். சரி, இது கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஒரு UPI பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப பட்சத்தில் இந்த UPI அப்படின்னு ஒரு விஷயத்தை 2016 கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. கிட்டத்தட்ட 3 ரீசன்ஸ் பார்க்கும்போது, முதல்ல இந்தியாவில் இருக்கிற கரப்ஷன்ஸ் வந்துட்டு ஒழிய ஆரம்பிக்கும், லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிய ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்றது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ராபரி. ஸோ நம்ம பணம் ஏதாவது எடுத்துட்டு போறோம், வழிப்பறி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்கப்புறமா நடக்கிறது கம்மியாகும் இந்த UPI டிரான்சாக்ஷனால அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு. நீங்க டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2016 இருந்து நிறைய வழிப்பறிகள் அப்படின்ற இந்த ராபரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் நிறையவே குறைஞ்சிருக்கு. இது வரைக்குமே எங்கேயாச்சும் 1-2 நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்மே. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும், இதுல தாண்டி இது முக்கியமான காரணம் என்னன்னா, பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஏன் அப்படின்றப்போ, இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பேங்க் கண்ட்ரோல்ல தான் ATM அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ இந்த UPI டிரான்சாக்ஷன் அப்படின்றது இல்லைன்னா, எல்லா கையிலுமே கேஷ் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்றப்ப பட்சத்தில் அப்போ இந்த பேங்க்கு கீழே செயல்படுற ATMல பணம் ஒவ்வொரு நாளுமே ஃபில் பண்ணும். அந்த ATM வைக்கிறதுக்கான வாடகை அப்படின்றது ஒன்று ஆகும். அந்த ATM பாதுகாத்துக்கு அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு சேலரி, அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க்குக்கு பின்னாடி இவ்வளோ செலவுகள் இருக்கு. இதுவே இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் எந்த மக்களுமே ATMக்கு வரவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ இதனால வந்துட்டு ATMல இருக்கிற சில விஷயங்களோட செலவுகளை குறைக்கலாம். நிறைய ATMகள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி முக்கியமான இடங்களில் இருக்கிற ATMல மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி பேங்க் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனாலுமே ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா எல்லாருமே UPI அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் 2016. ஸோ 2016 ஆப்வியஸ்லி 9 வருஷம்
முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பயன்படுத்தாத ஆட்களே கிடையாது அப்படின்றது தான் சொல்லலாம். சரி, இதுதான் வந்துட்டு இந்த யூபிஐயோட குட்டி ஸ்டோரி இருந்தாலும், இந்த ஒரு யூபிஐ கொண்டு வந்தது மக்கள் நலனுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இதே கவர்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த மக்களை பயமுறுத்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அதுதான் ஜிஎஸ்டி நோட்டீஸ். இந்த ஒரு யூபிஐ ஆப் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பா எல்லா கடைக்காரர்களுக்குமே மாறி இருக்கு. என்ன அப்படி பிரச்சனை ஜிஎஸ்டி நோட்டீஸ்னால அங்க இருக்கிற கடைக்காரர்களுக்கு அப்படின்றது பார்க்கும்போது, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 14,000 கடைகளுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ரிசீவ் பண்ணது எல்லாமே எந்தெந்த கடைக்காரர்கள் அப்படின்றது பார்க்கும்போது, இளநீர் கடை, டீ கடை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, தள்ளுவண்டி கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வியாபாரம் செஞ்சு அதில் வர லாபத்தை அன்னைக்கு இருக்கிற செலவுக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்து அடுத்த நாள் வியாபாரத்துக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வியாபாரிகளுக்கு வந்தது தான் இந்த ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ். சரி, இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸில் எவ்வளோ தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு, அமௌண்ட் வந்திருக்குன்னா, ஒரு டீ காரருக்கு 6 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. ஒரு பானிபூரி கடைக்கு வந்து 9 லட்ச ரூபாய் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு இளநீர் கடைக்கு 1.5 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்களாம் அந்த வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸை ரிசீவ் பண்ண வியாபாரிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ, ஐயா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வந்திருக்கு, ஆனா இந்த 3 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நான் கட்டுறதுக்கு என்கிட்ட பணமே இல்லை, என் அக்கௌண்ட்ல காசே இல்லை, என் வியாபாரத்திலேயே நான் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை இது வரைக்குமே நான் சம்பாதிச்சது இல்லை அப்படின்றது சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன ஒரு புரிதல்னா, ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், ஆனால் இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஏன் எங்களுக்கு வருதுன்ற ஒரு புரிதல் இல்லை. ஸோ ஒரு புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா யாரா இருந்தாலுமே சில சின்னதாக ஒரு ஜர்க் ஆவாங்க. அதே போல தான் இந்த கடைக்காரர்களுமே வந்துட்டு, என்ன கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துச்சு, இது கட்டினா தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நோட்டீஸ் வருது அப்படின்னு சொல்லி. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்லாம் வந்துட்டு அவங்க பார்த்ததுமே இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம எப்படி கட்டுறது, யார்கிட்ட கடன் வாங்குது, எங்கே லோன் வாங்குதுன்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சு, நம்ம கட்டணும் போல அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட மைண்ட் செட் அவ்வளோதான். இது ஏன் வந்திருக்கு, இது நமக்கானது தானா, இது ஏன் நமக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் ப்ராசஸ்ல அவங்க யோசிக்கவே கூட இல்லை. ஆனால் அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பட்சத்தில், இந்த ஒரு நோட்டீஸ் வந்ததுக்கான ஒரே காரணம் என்னன்னா, அவங்க ஒட்டி வச்சிருக்கிற கியூஆர் கோடு மட்டும்தான். ஸோ அப்போ அவங்க உடனே என்ன யோசிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கியூஆர் கோடு தான். இந்த கியூஆர் கோடை நம்ம பிச்சு எரிஞ்சிட்டா இனிமேல் வரவனுக்கு காசு இருக்கிறவனுக்கு மட்டும் வியாபாரம் பண்ணால் போதும், காசு இல்லாதவனுக்கு நம்ம வியாபாரமே பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நமக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸும் வராதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கடைகளில் இன்னைக்கு கேஷ் கொடுத்தாதான் பொருள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கர்நாடகாவில் மாறி இருக்கு. எங்கேயுமே வந்துட்டு யூபிஐ அப்படின்ற இந்த டிரான்சாக்ஷன் பேமெண்ட், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்ற சொல்லிட்டு வரவங்களுக்கு எந்த கடைக்காரர்களுமே வந்துட்டு பொருளை தருதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால இன்னைக்கு 14,000 கடைகளுக்கும் மேலே நோ யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒன்லி ஃபார் கேஷ் அப்படின்ற ஒரு நோட்டீஸை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எல்லா கியூஆர் கோடுமே பிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிரச்சனை இந்த கியூஆர் கோடு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். சரி, இது இவங்களோட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ, இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸை சொல்ல வரது என்னன்னா, 2024 2025 வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு இந்த அளவுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேஸ்டு படி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸ் அப்படின்றது கட்டணும். முதல்ல நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வியாபாரமே பண்ணக்கூடாது. சரி, நீங்க வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணீங்க, அது ஜிஎஸ்டிலாம் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பட்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஆனா வரி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு நோட்டீஸை வந்துட்டு ரிசீவ் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிதலா வருது. என்னன்னா, அவங்க யூஸ் பண்ற அந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கணக்கெடுத்து அதுபடி தான் இந்த ஒரு நோட்டீஸ்ல இந்த ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்போதான் ஒரு புரிதல் அப்படின்றது வருது. சரி, இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த நோட்டீஸ்ல இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக போட்டாலும் கடந்த ஒரு வருஷத்துல உங்க அக்கௌண்ட் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு டாக்ஸ் தான் இது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு விஷயம் யோசிக்க தோணலை. அதுதான் இந்த மக்கள் சொல்ற விஷயம். அந்த சின்ன சின்ன வியாபாரிகள் யூஸ் பண்ற அக்கௌண்ட் அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட். அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணல. ஒவ்வொரு சின்ன சின்ன வியாபாரிகள் கூட அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு சின்ன சின்ன பர்சனல் அக்கௌண்ட்டில் வர கியூஆர் கூட அவங்க ஒட்ட வச்சு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த வியாபாரத்தில் வர காசுமே அதில் தான் விழும். அவங்க ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சிருந்த பணமும் அதில் தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு தேவையான பர்சனல் எக்ஸ்பென்ஸும் அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அதே போல் அவங்க நாளைக்கு பின்ன வியாபாரத்துக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் வாங்குறதும் அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க.
அந்த கடன் வாங்குற அந்த ஒரு பணமும் இந்த அக்கௌண்ட்ல தான் வந்து விழும். ஸோ அப்படி பார்க்கும்போது கடன் விழுறதும் ஒரு அக்கௌண்ட் தான், செலவு பண்றதும் ஒரு அக்கௌண்ட் தான், வரவு வரதும் ஒரு அக்கௌண்ட் தான், சேவிங்ஸும் ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ அப்படி நாலா பக்கம் இருக்கிற அமௌண்ட் ஒரே அக்கௌண்ட்ல வரதுனால இது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது டிரான்சாக்ஷன் அப்படின்றது நினைச்சிட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே இவ்வளோ டிரான்சாக்ஷன் இந்த 2024 2025 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி எங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி ஜிஎஸ்டிலாம் வச்சு பிசினஸ் அக்கௌண்ட்லாம் வச்சுட்டு இருந்தா நீங்க சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கும். நாங்களே எங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல வச்சு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த வகையில் வந்துட்டு நாங்கள் நினைச்சு பார்க்காத அமௌண்ட்டா நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸா கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று லோனோ இல்லைனா கடனோ வாங்கி தான் இந்த டாக்ஸை நாங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றது அவங்களோட குமுறலாக இருக்கு. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது உண்மைங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாபாரம். ஸோ அதில் போயிட்டு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புறதுல எந்த வகையில் வந்துட்டு சரியான ஒரு விஷயம்ன்றது எனக்கு தெரியல. சரி, அப்போ இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் நம்ம கட்டி தானே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன வியாபாரிகளோட அக்கௌண்ட்டை கூட நீங்கள் மானிட்டர் பண்ணி நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்றது கவர்மெண்ட் நினைச்சா அதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் என்னோட சைட்ல இருந்து நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குமே ஒரு கேம்பெயின் நடத்தி தானே இந்த அளவுக்கு ஒரு பூமா எல்லாருமே செயல்படுத்த வச்சிங்க. ஸோ அதே போல சின்ன சின்ன வியாபாரிகள் ஒரு இளநீர் கடை வச்சுட்டு இருக்கிற வியாபாரிகள் கிட்ட கூட போயிட்டு ஆடிட் அப்படின்றது என்ன, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்ன, இந்த ஒரு வியாபாரத்தில் உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட்ல எப்படி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு புரிதலை நீங்க கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியாத மக்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புனா அவங்க பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் கிட்ட இருந்து கூட நீங்க டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அதுக்கான ஒரு கேம்பெயினை அரேஞ்ச் பண்ணுங்க. கவர்மெண்ட் இருந்து ஒவ்வொரு கேம்பெயினுமே நீங்க அரேஞ்ச் பண்ணி எல்லா பாமர மக்களுக்கும் எல்லா வியாபாரிகளுக்குமே இந்த ஒரு புரிதலை நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் என்னன்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. நீங்க சொன்ன வழிப்படி அவங்களும் வியாபாரம் பண்ணி நீங்க அனுப்புற அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு நீங்க நினைக்கிறப்போ நீங்க டாக்ஸுமே அவங்க கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வெறும் டக்குன்னு அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துட்டு எல்லாமே வியாபாரத்தில் வந்த டிரான்சாக்ஷன் தான், வியாபாரத்தில் வந்த பணம் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லம்பான அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிஎஸ்டி நோட்டீஸ்ன்ற பேரில் கொடுத்தா இன்னைக்கு எந்த மக்களுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களால பண்ண முடிஞ்ச அதிகபட்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த QR கோடு தானே. இந்த QR கோடை நான் கிழிச்சு எறிகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட கடைகளில் QR கோடே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு கேஷ் இருந்தால் தான் நாங்கள் பொருள் தருவோம் அப்படின்னு சொல்லி பல வியாபாரிகள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க கர்நாடகாவில். இன்னைக்கு இது கர்நாடகாவில் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். முக்கியமாக பழனியில் கூட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது அப்படின்றது நான் பார்த்தேன். இப்போ சில பழனியில் இருக்கிற சில வியாபாரிகள் கூட கையில் கேஷ் தான் கேட்குறாங்க, யூபிஐ டிரான்சாக்ஷன் வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இன்னைக்கு நிறைய பேர் யூபிஐ டிரான்சாக்ஷனே பண்ணாமல் காசு கொடுத்து தான் எல்லாத்தையுமே வாங்குற ஒரு சூழ்நிலை மாறும். ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா 2015 நம்ம எப்படி கேஷ் எல்லாத்தையுமே கொடுத்து வாங்குற ஒரு சூழ்நிலை வந்தோமோ ஸோ அதே போல் இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் எல்லா வியாபாரிகளும் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2015 நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி 2025-26 இந்தியா திரும்பியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போயிடும் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இவ்வளோ பெருசாக வந்துட்டோம். திரும்பியும் இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக திரும்பி 10 வருஷம் இந்தியா பின்னாடி போகுமா போகாதா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதுதான் கர்நாடகாவில் எல்லா வியாபாரங்களுமே ரிசீவ் பண்ண ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி அவங்க QR கோடில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்றது ஒன்று ரிசீவ் ஆச்சுன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை வரவங்ககிட்ட கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்க மேலே தப்பு எதுவுமே இல்லைன்றது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ முக்கியமாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye. AB.